Akka, Akka, everything is okay? Gone viral, ma'am. Anything that you would like to clarify? Akka, everything is okay? Anything, Akka, Amit sir anything enna to pesnar clarify, ka? ma'am? Akka, Amit sir enna pesnar? Please ma'am, please ma'am. Anything to clarify, ma'am, about that video? What did Amit Shah say? Akka, Akka, everything is okay? Gone viral, ma'am. Anything that you would like to clarify? அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். விஜயவாடாவிலிருந்து சென்னை திரும்பிய தமிழிசை உற்சாகமாக வீடு திரும்பினார். அனைவருக்கும் நன்றி என கூறிவிட்டு விமான நிலையத்திலிருந்து அவர் புறப்பட்டார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கீங்க, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது ஆந்திராவிலிருந்து புறப்பட்டு சென்னை வந்திருக்கின்றார். சென்னை விமான நிலையத்தில் அவர் பத்திரிகையாளர்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பத்திரிகையாளர்களை அவர் சந்திக்கவில்லை. அதே நேரத்தில் எல்லாம் ஓகே என்பது போல தம்ஸ்அப் மட்டும் காட்டிவிட்டு செய்தியாளர்களிடம் இருந்து அவர் எதுவும் பேசாமல் புறப்பட்டார். காலையில் ஆந்திர முதலமைச்சர் பதவியேற்றுக் கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. அதாவது சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டு அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்வில் பிரதமர், அவரோடு மத்திய அமைச்சர்கள், முக்கிய பிரதிநிதிகள், சிறப்பு விருந்தினர்கள் என பலரும் வந்திருந்தார்கள். அப்படி வந்திருந்த நேரத்திலே தமிழிசை சவுந்தரராஜன் மேடையில் அனைவருக்கும் வணக்கம் வைத்துவிட்டு நகர்ந்து சென்றார். அமித்ஷா அவர்களுக்கு வணக்கம் வைத்துவிட்டு அவரை கடந்து தன்னுடைய இருக்கையை நோக்கி சென்ற போது அமித்ஷா அவரை அழைத்து அவரை கண்டிப்பது போல ஏதோ சைகை காட்டி பேசினார். நீங்கள் அப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது, நான் சொல்வதை கேளுங்கள் என்று. ஆனால் அதே நேரத்தில் தமிழிசை அமித்ஷா அவர்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கவும் முன்வந்தார். ஆனால் அந்த விளக்கத்தை ஏற்க மறுத்து மிக கடுமையாக விரலை நீட்டி நான் சொல்வதை கேளுங்கள் என்பது போல அவர் ஒரு கண்டிப்புடன் பேசியதாகவும் அந்த நேரத்தில் அமித்ஷா அவர்களுடைய முகமும் கோபமாக காணப்பட்டது. எனவே இந்த விவகாரம் என்பது தமிழக அரசியலில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஏனென்றால் பாஜகவினுடைய முன்னாள் தலைவராகவும் அதே போல தெலுங்கானா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களுடைய ஆளுநராகவும் செயல்பட்டவர் தமிழிசை. அவர் சமீபத்திய நாட்களில் தமிழ்நாட்டில் கொடுத்த பேட்டி என்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. தமிழ்நாட்டில் பாஜக நிர்வாகிகளுக்கு எதிராகவும் குறிப்பாக பாஜக எடுத்த முடிவுக்கு எதிராகவும் விமர்சனம் செய்து பேசியிருந்தார். அதாவது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி வைத்திருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம் என்றும், தான் பாஜக தலைவராக இருந்தபோது ரவுடிகளை கட்சிக்கு உள்ளே சேர்க்கவில்லை என்றும், ஆனால் தற்போது அது போன்ற நிலை இல்லை என்றும் தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலையை மறைமுகமாக விமர்சிக்கக்கூடிய வகையில் அவர் பேசியிருந்தார். இந்த விஷயங்கள் டெல்லிக்கு ரிப்போர்ட் சென்றதாக கூறப்படுகிறது. எனவே அந்த விவகாரம் தொடர்பாக அமித்ஷா தமிழிசையை அழைத்து கண்டித்ததாகவும் கூறப்படக்கூடிய நிலையில் அதற்கு தமிழிசை ஏதாவது விளக்கம் கொடுப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சென்னை விமான நிலையத்தில் அவர் வெளிப்படையாக எதுவும் பேசாமல் எவ்ரிதிங் இஸ் ஓகே என செய்தியாளர்கள் கேட்டபோது அதற்கு அவர் ஓகே என சிரித்துக் கொண்டே வழக்கம் போல அவர் சிரிக்கக்கூடிய அதே சிரிப்போடு சிரித்துக் கொண்டே தம்ஸ்அப் மட்டும் கட்டை விரலை உயர்த்தி காட்டிவிட்டு எல்லாம் ஓகே என்பது போல கட்டை விரலை உயர்த்தி காண்பித்து விட்டு சிரித்த முகத்துடனே சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். எனவே அமித்ஷா மற்றும் தமிழிசை இடையே நடந்த அந்த உரையாடல் என்ன என்பது பற்றி அவர் வெளிப்படையாக கூறவில்லை. தற்போது சிரித்த முகத்துடனே இங்கே சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.